Hi guys, so இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா SIR Special Intensive Revision, so which is happening all over Karnataka right now and also some parts of Andhra, Telangana and other states in India. So இப்போ நீங்க ஒரு தமிழனா இருந்து இல்ல தெலுங்கால இருந்து கனடால வந்திருக்கிறீங்க, கர்நாடகாக்குள்ள வந்திருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல how to fill SIR form from other states. Basically, you are from other state, but you are into Karnataka right now and you have a Karnataka election ID. In that case, how to fill your special intensive revision form. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அண்ட் தமிழ்ல பார்க்க போறோம். ஸோ இதுதான் என்னோட எஸ்ஐஆர் ஃபார்ம் என்கிட்ட இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது என்னோட பேசிக் பர்சனல் டீடைல். ஸோ ஐ எம் நாட் டிஸ்க்ளோசிங் தட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்ஐஆர் ஃபார்ம். ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இதை நான் இன்னொரு காப்பியா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த டேட்டா வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் அபவுட் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ யுவர் டேட் ஆஃப் பர்த், யுவர் நேம் அண்ட் யுவர் வாட் இஸ் தட் ஃபோன் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் யுவர் ஸ்பவுஸ் நேம் எல்லாமே இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 2 ஸ்பேசஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் voted in 2002ல நீங்க ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நேம் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ஃபில் திஸ் ஃபார்ம். அண்ட் உங்க நேம் லிஸ்ட்ல இல்லைன்னா உங்க ஃபாதர் இல்ல உங்களுடைய மதர், ஃபாதரோடைய ஃபாதர் அண்ட் மதர் இல்ல மதரோடைய ஃபாதர் அண்ட் மதர், there are only 6 relations you can add here. ஒன்னு உங்களுடைய ஃபாதர், உங்களுடைய மதர், ஃபாதரோட சைட்ல இருந்து 2 பேர், மதரோட சைட்ல இருந்து 2 பேர். ஸோ டோட்டலி 3 + 3 6. இந்த 6 ரிலேஷன்ல யாரோடைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல 2002 எஸ்ஐஆர் லிஸ்ட்ல இருக்கோ அவங்க வந்து இங்க ஃபில் பண்ணலாம். ஸோ இது எப்படி அவங்க லிஸ்ட்ல தேடுறது, இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இதுதான் ஃபார்ம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஃபார்ம் எங்க வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய எலெக்ஷன் ஐடியை நீங்க வந்து உங்களுடைய இபிஐசி போர்ட்டல்ல போட்டு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம்ல செக் பண்ணுங்க டு ஃபில் எஸ்ஐஆர் ஃபார்ம்னு. அங்க உங்களுடைய பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர், பிஎல்ஓட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி யூ ஹாவ் டு கோ அண்ட் கலெக்ட் த எஸ்ஐஆர் ஃபார்ம். இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பிஎல்ஓ நேம் இங்கே மேலேயே எழுதியிருக்கு, அவங்களுடைய ஃபோன் நம்பரும் இருக்கு. ஸோ அந்த பிஎல்ஓக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. யூ கேன் ஃபில் இட் ஆன்லைன், நோ வரிஸ். பட் மேனுவலி எப்படி பண்றதுன்றதை பற்றி தான் நம்ம இங்கே காமிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எஸ்ஐஆர் ஃபார்ம். இப்போ நான் ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் இங்கே டிஸ்பிளேல போடுறேன். ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே இருக்கிற பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, DDMMYYY ஃபில் பண்ணிக்கோங்க, ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபாதர் நேம் அண்ட் ஃபாதர்ஸ் இபிஐசி நம்பர் இஃப் அவைலபிள் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா நோ வரிஸ். சேம் திங் மதர்ஸ் இபிஐசி நம்பர் இஃப் அவைலபிள் தான் இருந்தால் கொடுங்க. ஸ்பவுஸ் நேம் இஃப் அவைலபிள், அதுக்கு பிறகு ஸ்பவுஸ் இபிஐசி ஐடி இஃப் அவைலபிள் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி சிக்னேச்சருக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அங்கே சிக்னேச்சர் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய மெயின் பார்ட். இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆன் த டாப் வந்து ஆன் த லெஃப்ட் சைடு உங்களுக்கு நீங்க எஸ்ஐஆர்ல 2002ல ஓட் போட்டிருக்கீங்க, உங்களுடைய நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ வந்து யூ ஹாவ் டு ஃபில் த எலெக்டர் நேம், தட் இஸ் யுவர் நேம். என்ன நேம் இருக்கோ அது, உங்களுடைய இபிஐசி நம்பர், உங்களுடைய எலெக்ஷன் கார்டோட நம்பர், அண்ட் தென் ரிலேட்டிவ்ஸ் நேம் அண்ட் தென் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேட்டிவ்ஸ் நேம், ரிலேஷன்ஷிப், திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ ரிலேட்டிவ்ஸ் நேம் அப்படின்னா என்னன்னா, அந்த இடத்துல நீங்க உங்களுடைய ஐடியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய பேர் இருக்குன்னா முகமது முஸ்தபா சன் ஆஃப் தாஜுதீன் அகமது அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா இப்போ என் ஒய்ஃப் நேம் இருந்துச்சுன்னா பெர்ல் ஷர்லி ஹஸ்பண்ட் ஆஃப் முகமது முஸ்தபா அப்படின்னு இருக்கும். ஒன்னு சன் ஆஃப் இருக்கும், இல்ல ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். பெர்ல் ஷர்லி ஒய்ஃப் ஆஃப் முகமது முஸ்தபான்னு இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுடைய ரிலேஷன் அங்க இருக்கும். ஸோ இந்த 2 நேம் தான் நம்ம இங்க எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட்ல ரிலேட்டிவ்ஸ் நேம் இருக்கிற இடத்துல வந்து யூ ஹாவ் டு ரைட் யுவர் ரிலேட்டிவ்ஸ் நேம், வெதர் இட் இஸ் ஃபாதர், யுவர் ஹஸ்பண்ட் ஆர் எனிதிங். அண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து யூ ஷுட் ரைட் வாட் ரிலேஷன்ஷிப் இஸ் தேர் வித் தெம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் நேம், அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், இது எல்லாமே I'll show you how we should find it and what is the process for that. Same thing on the right side. If you have not voted on 2002, for example, I was not eligible for vote on 2002 because of my age. I was not 18 years at that time. இந்த மாதிரி இருக்கும்போது now you have to fill in your parents detail or grandparents detail.
I told you 6 relations are there. So from those 6 relation, யாருடைய நேம் ஓட்டர் லிஸ்ட்ல SIR 2002ல இருக்கோ அவங்களுடைய நேம் அண்ட் தென் அவங்களுடைய EPIC நம்பர் இஃப் அவைலபிள், இல்லைன்னா விட்டுருங்க. சேம் திங் ரிலேட்டிவ்ஸ் நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ஃபாதர் நேம் போடுறேன்னா தாஜுதீன் அஹமத்னு இருக்கும். அண்ட் தென் ரிலேட்டிவ்ஸ் நேம்ல ஐ ஹாவ் டு புட் வாட் இஸ் த ரிலேட்டிவ்ஸ் நேம். தாஜுதீன் அஹமதுக்கு ஃபாதர் ஆஃப் இல்ல சன் ஆஃப் எங்களுடைய கிராண்ட் பேரண்டோட நேம் இருக்கும், மொய்தீன் மீரான். அதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப்ல வாட் இஸ் த நேம் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நேம் கனெக்ஷன். அதாவது தாஜுதீன் அஹமதுக்கு ஹூ இஸ் முகமது மொய்தீன் மீரான். ஸோ அந்த ரிலேஷன் என்ன, ஹீ இஸ் ஃபாதர், அப்போ ஃபாதர் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய கிராண்ட் மதர் நேம் போடுற ஃபாத்திமான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து கீழே மொய்தீன் மீரான் இருந்ததுன்னா நான் இந்த இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட்னு போடணும். அந்த மாதிரி அந்த ஓட்டர் லிஸ்ட்ல தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பேஸ் சன் ஆஃப் ஃபாதர் ஆஃப்னு ஒரு ரிலேஷன் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி போடணும். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, கான்ஸ்டிடுவன்சி நேம், கான்ஸ்டிடுவன்சி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், இது எல்லாமே யூ கேன் ஃபைண்ட் இட் ஆன்லைன். I'll tell you how to find that. So now this form is clear, right? Everything in the form வந்து நீங்க ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். இப்போ how to pick the data from the SIR list 2002, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம மொபைலில் ECI net இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணுறோம் பாருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே யூ ஹேவ் ஆல் திஸ் ஆப்ஷன், சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIR. ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணுறோம். நம்ம கிளிக் பண்ண பாருங்க இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு. ஸோ இஃப் யூ நோ ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஃபில் அண்ட் ஃபைண்ட் த ஓட்டர் லிஸ்ட்ல எங்கே நேம் இருக்கு என்னன்னு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்றனா இந்த இடத்துக்கு போங்க, இன் லாஸ்ட் SIR. ஸோ இங்கே போய் இப்போ நான் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ என்னுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து சென்னையில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்படி செக் பண்ணுற பாருங்க. ஸோ ஐ எம் கோயிங் பேக் டு தமிழ்நாடு. செலக்ட் ஸ்டேட், தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஐ நோ த டீட்டெயில்ஸ், அதனால நான் போகிறேன், டிஸ்ட்ரிக்ட் போகிறேன். டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவள்ளூர் இருந்தது அந்த டைமில். ஸோ திருவள்ளூர், இப்போ சென்னை ஆயிடுச்சு, பட் திருவள்ளூர் இருந்துச்சு. அண்ட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எந்த வந்து 18 வில்லிவாக்கம்னு இருக்கு. அண்ட் பார்ட் நம்பர், போலிங் ஸ்டேஷன். போலிங் ஸ்டேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 323. ஸோ கீழே போகிறோம், 323 எங்கே இருக்குன்னு செக் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பாருங்க நான் முன்னாடியே பண்ணுறேன், இப்படி தான் செக் பண்ணணும். 323 இருக்கு. அண்ட் தென் ஐம் கிளிக்கிங் ஆன் வியூ. ஸோ வியூ கிளிக் பண்ண உடனே எனக்கு இது பார்த்தீங்களா, இதான் வாக்காளர் பட்டியல். இப்போ இதில் எல்லா டீட்டெயில்ஸ், அந்த டைமில் எத்தனை பேர் ஓட் போட்டிருக்காங்க, அவங்க லிஸ்ட் என்ன, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இது தெரிஞ்ச பிறகு இப்போ என்னுடைய கிராண்ட் ஃபாதர் எங்கே இருக்கிறாங்க நான் தேடணும். தேடி பார்த்தோன்னா எனக்கு அந்த நம்பர் தெரியும் ஆல்ரெடி, அதனால செக் பண்ணுறேன். இங்கே பாருங்க 603. இப்போ இங்கே இருக்கு 603ல ஐ ஹாவ் திஸ் டீட்டெயில், முகமது ஹனீஃபா மைதீன் பிச்சைன்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த கா தா, கானா கணவன், தானா தந்தை, டாட்டர் ஆஃப் அண்ட் ஃபாதர் ஆஃப் வந்து இங்கே இருக்கு. ஸோ ரிலேட்டிவ் நேம் இங்கே இருக்கு. நான் இதை தான் என்னோட இதில் ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற நம்பர் பார்த்தீங்களா 603, 604, 605, இதுதான் நம்ம லாஸ்டா அந்த சீரியல் நம்பர் அப்படின்ற இடத்துல நம்ம ஃபில் பண்ண வேண்டிய இடம். ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த 3 டாட்ஸில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கும். அண்ட் தென் வாட் எவர் யூ ஹேவ் ரிட்டன் ஹியர், இந்த 18 வில்லிவாக்கம் அப்படின்ற ஐட்டமும் சரி, அப்புறம் இந்த போலிங் ஸ்டேஷன் நம்பர் 323, இந்த 323 வந்து உங்களுக்கு அந்த போலிங் ஸ்டேஷன் நம்பர் பார்ட் நம்பர் அப்படின்ற இடத்துல வரும். இது வந்து 18 அப்படின்றது உங்களுக்கு அந்த கான்ஸ்டிடுவன்சியில் வரும். இதுதான் அந்த நம்பர், இதுதான் இம்பார்ட்டண்ட்டான நம்பர். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டிராஃப்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபார்மை இங்கிலீஷ்லேயே கூட ஃபில் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இதை சர்ச் பண்ணணும். அண்ட் இஃப் யூ ஆர் இன் கர்நாடகா எப்படி சர்ச் பண்ணணும்னு கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சேம் ஃபார்மேட்டில் சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் கர்நாடகாவில் இருந்தீங்கன்னா as I told previously, இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா சர்ச் யுவர் லாஸ்ட் நேம் இன் SIR இருக்கு, அங்கே கிளிக் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரல் டீடைல்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணலாம். பட் இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். அதுக்கு பதிலாக நீங்கள் சர்ச் இன் லாஸ்ட் SIRல போயிட்டு கர்நாடகா கிளிக் பண்ணிட்டு கர்நாடகா வியூவில் கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகுது. இந்த சைட்டில்
இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து கர்நாடகாவில் செலக்ட் லாங்குவேஜ், அது லாங்குவேஜ் கூட நீங்கள் இம்பார்ட்டன்ட் கிடையாது, விட்டுடலாம். ஜஸ்ட் என்டர் த இபிஐசி நம்பர். உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோட இபிஐசி நம்பர் இல்லை உங்கள் பேரண்டோட இபிஐசி நம்பர் தெரிஞ்சதுன்னா என்டர் பண்ணுங்க. ஸ்டேட் என்டர் பண்ணுங்க. கேப்சா போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அவங்களுடைய பார்ட் நம்பர், அவங்களுடைய சீரியல் நம்பர், அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நம்பர் எல்லாமே இதில் வந்துடும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எஸ்ஐஆர் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டணும். உங்கள் ஃபோட்டோ ஆல்ரெடி இங்கே இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஒட்டணும். ஒட்டிட்டு நீங்கள் கீழே வந்து பிஎல்ஓட சிக்னேச்சர் வாங்கணும். ஸோ யூ ஹேவ் 2 காப்பீஸ். அதை நிறைய ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அந்த 2 காப்பீஸில் ஒரு காப்பியில் பிஎல்ஓ சிக்னேச்சர் வாங்கி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒரு காப்பியை பிஎல்ஓ சிக்னேச்சர் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. அண்ட் இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா SIR completed from our end. In case if they have any questions or if they want to reject or something, அது next phase 2 July 31st அப்புறம் the phase 2 starts. அங்க they will provide a form or they will provide a kind of list. யார் யார் பேர்லாம் அதில் இருக்கோ அவங்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. யார் பேர் இல்லையோ அவங்க they have to go and say why the names are not there, என்ன ரீசன் சொல்லி அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் further document submit பண்ணி whether it is your ration card or birth certificate, என்ன documents BLO கேட்குறாங்களோ அந்த documents fill பண்ணி then you can add your name to the voter list. So if you are from other state, there is no worries. You can just download the voter list of 2002 where your grandparents name or parents name is there, and then you can fill the form in English. And what you need to fill, if you don't understand Kannada, I have given you the details there. So you can just fill it in English and you can submit it to your BLO. The matter is over. And when your BLO approves it, you have a signature on it, and BLO approves it, automatically your name will be added to the voters list. So I hope I explained it clearly. And if you have any doubts, please you can leave in the comment section. We'll try to reply you back. And I hope this video is useful for you. So please like, share and subscribe, and share this to everyone who is a little bit confused or they want to know more about how to fill the SIR form and other stuffs. Thank you so much. Take care. Love you all.